தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. நீங்கள் அடுப்பதோட தலைப்பு பிரேக் டவுன் ஆன பஸ்ஸை டவ் பண்ண செய்தது யார்? பிரேக் டவுன் ஆன பஸ்ஸை டவ் பண்ண செய்தது யார்? இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. நீங்கள் கேள்விப்படாத பார்க்காத நிறைய அனுபவங்கள் இதில் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு என்ன இருக்குமோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு சேனல் மட்டும் பெரிய அனுகிரகத்தில் நம்ம கொடுக்குறோம். இதை ஸ்ரீ ரகுபதி அப்படிங்கிறவர் அவருடைய இன்டர்வியூவில் சொல்கிறார். ஆனால் இவரை கூப்பிடுறது எப்படின்னா சாத்தபுரம் ராஜேஷ். சாத்தபுரம் அப்படிங்கிறது அங்கே பாலக்காடு பக்கத்தில் இருக்க ஊராக இருக்கும். ஆனால் ராஜேஷ் அப்படிங்கிறவர், ராஜேஷ்னு கூப்பிட்றா போல இருக்கு, அவர் தான் கூப்பிட்றார். ஆனால் ஒரு ஒரிஜினல் பேர் ரகுபதி. அதுதான். இவர் பாம்பேயில் செட்டிலாக இருந்திருக்கார். அத்தியந்த பக்தர் பிரிவாளுக்கு பாம்பேயில் ஒரு பெரிய பக்தர் கூட்டமே இவர் வச்சுருக்கார். இவருக்கு பக்தி வந்தால் போகாதே, பக்கத்தில் இருக்கவாள்லாம் பக்தி ஆக்கணும். நம்ம முக்கியமானது அதுதான். பிரதோஷமாக அப்படி தானே பண்ணியிருக்கார். அவர் பக்தியாக இருந்தால், பெரியவா பக்தர் எப்போவுமே தன்னுடைய பக்தியை பார்த்தும் போயிடக்கூடாது, எல்லாரையும் பக்தி ஆக்கணும். அது பண்ணியிருக்கார். ஒரு கும்பலாகவே கிளம்பி அடிக்கடி பெரியவாளை தரிசனம் பண்ண போவானாம் பாம்பேலேருந்து. அதே மாதிரி 1983 சத்தாரா போய் பெரியவாளை தரிசனம் பண்ணலான்னு கிளம்பியிருக்கார். அது ஒரு ப்ரைவேட் பஸ் ஏற்பாடு பண்ணின்னு கிளம்பியிருக்கா. இவ கூட அப்போ நிறைய பேர் ஒரு 40 பேராக கிளம்பி வந்திருப்பா. அது சொல்லலை அவர். இவருடைய தங்க அப்போ கல்யாணம் ஆகலை அவளுக்கலாம். தங்க அப்புறம் அம்மா கூட வந்திருக்கா. இவர் 3 பேருமா அதில் பண்ணியிருக்கா. பாம்பேலேருந்து வரானா பூனே வழியாக போய் தான் போனோம் சத்தாராக்கு. பூனே போயிட்டே இருக்கா. போகிற வழி அவள் கிளம்பின டைம் அந்த மாதிரி கொஞ்சம் இருட்டு எடுத்து போல இருக்குது. சாயங்கால வேலை ரொம்ப இருட்டு எடுத்து. அப்போ பஸ்ஸு போகிற வழியில் அந்த ஆக்சில் ஏதோ கட் ஆகிடுத்தோன்னா தெரியாது, பிரேக் டவுன் ஆகிப்படுத்து. அப்போ அந்த இடத்துல வேறு எதுவுமே வரல. வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் வந்தால் தானே ஏதாவது ஹெல்ப்புக்கு கேட்கலாம். யாராவது போனால் யாருமே வரல. போகிறவான்னா ஏதாவது மாட்டு வண்டியை வச்சுன்னு போகிற வாக்கிட்டெல்லாம் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. சைக்கிள் ரிக்ஷா ஓட்டின்னு போகிற வாக்கிட்டில் நம்ம என்ன ஹெல்ப்பு கேட்க முடியும்? அதனால் வண்டியிலேருந்து இறங்கி எல்லாருமே அப்படி ரோட்டில் நின்றுட்டுருக்கா ஒரு ஓரமாக. எந்த வெஹிக்கிளும் போகல. அப்படி இருக்க கண்டிஷனில் இந்த சாத்தபுரம் ராஜேஷ் அப்படிங்கிறவர் 1.5 மணி நேரம் ஓடி எடுத்து அது வரைக்கும் பேசாமல் தான் இருந்திருக்கார். பெரியவா ஞாபகம் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம பிழைப்போம். அவருக்கு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பெரியவாளுடைய ஞாபகம் வந்துடுது. பெரியவாள் வேண்டின்ட்டார். பெரியவா, இந்த மாதிரி நாங்கள் நடுக்காட்டில் இருக்க மாதிரி மாட்டின்னு இருக்கோம், பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுத்து, இப்போ எப்படி போகிறது? இந்த பஸ்ஸையும் விட்டுட்டு போக முடியாது, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு இவர் ஒருத்தர் தான் வேண்டி இருந்திருக்கார். எவ்வளோ பேர் இருந்தால் இவர் சொல்கிறார், மற்ற பேர் வேண்டின்றாலோ தெரியாது. அவர் வேண்டின்ட்டு தானே அவர் சொல்லுவார், இன்டர்வியூவில் சொல்கிறார். அது வேண்டின்ட்டா கொஞ்சம் நேரத்துலேயே என்ன எடுத்துனா ஒரு லாரி வந்திருக்கு. லாரி எம்டி லாரியாக தான் வந்திருக்கு. அந்த எம்டி லாரி வராமல் நேராக போகலாம். யாராக எங்கே நின்றுன்னு போகிறா, நம்மளுக்கு என்ன ஆச்சு? அவருக்கு ஏதாவது வேலை இருக்குமே, ஜோலி போயிட்டே இருக்க வேண்டியதான். நிறுத்துறார். நிறுத்தி உங்களுக்கு என்ன விஷயம், என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. சொல்கிறா, அப்படியா, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், கொஞ்சம் இருங்க அப்படின்னார். அவர் வண்டியில் நல்ல இவ்வளோ பெரிய திக்கு ஒரு கயிறு வச்சுருக்காராம். அவர் எப்படி கொண்டு வரணும் அந்த திக்கு கயிறு? பெரியவருடைய அனுகிரகத்தில் எப்போவுமே இந்த மாதிரி தான் நடக்கும். அந்த திக்கு கயிறை வண்டியோட பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் எதுலையாவது கட்டிட்டு பஸ்ஸில் கட்டிட்டோன்னா பஸ்ஸை இழுத்துன்னு போயிடும். பஸ்ஸில் இருக்கவா எல்லாரையும் லாரியில் ஏற சொல்லிட்டார். எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் ஏறி நின்றுட்டா. முன்னாடி கொஞ்சம் பின்னாடிலாம் இருக்கும். எம்டி லாரியாக தானே வர வச்சிருக்காரு. பெரியவாடி அனுகிரகம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். எம்டி லாரியை எல்லாமே அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தானா ஃபுல் லோடில் அவன் நிறுத்துவானா? அப்படியே ஒரு வேளை காலியாக வந்தால் கூட அவன் நிறுத்தணும்னு அவசியம் இல்லையே. பெரியவாளுடைய அனுகிரகம், பரிபூர்ண அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றுமே இந்த உலகத்தில் எதுவுமே இப்படி கூட இப்படி அப்படியே நகராது அப்படிங்கிறது இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்புறம் அவர் ஏற்றிண்டார். எல்லாரும் ஏறிண்டா. அவர் போனார். போய் சத்தாராவில் அந்த கேம்ப்புக்கிட்ட விட்டுருக்காரு. விட்டவர் அதோட போல் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ பேர் கிளம்பி இங்கே இந்த மாதிரி ஒரு சன்னியாசியை தரிசனம் பண்ணோன்னு வந்திருக்குங்க. அதனால் நான் உங்ககிட்ட எந்த பணமும் வாங்கிக்கலை. இதில் என்ன இருக்குது, நான் பெரிய விஷயமா எதுவும் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு
அந்த லாரி டிரைவர் வந்து பணத்தையே வாங்காமல் போயிருக்கான். நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள் பெரியவாளுடைய இதில் அனுபவங்களில் நானே சொல்லியிருக்கேன். நான் ஒரு சின்ன பையன், நிறைய இதில் நீங்கள் கேட்டிருப்பேன். இதே மாதிரி நடக்கும். அப்படின்னா பெரியவா எல்லாமே இப்படி தான் அனுகிரகம் பண்ணுவான். அவர் வந்து பணத்தை வேணான்ற கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்றார். கிளம்பி ஒரு லாரி எடுத்துகிட்டு போயிட்டாராம். கரெக்டாக அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கார். அதனால் ஏதோ ஒரு லாரி வந்து அந்த சரியான டயத்தில் அங்கே வச்சுருக்காரு, வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கஷ்டப்படணும்னு இவளுக்கு இருக்கேன், எல்லாருக்கும் எழுதி வச்சுருக்கு தலை எழுத்து. அதனால் அவள் அந்த இடத்துல இருந்துட்டுருக்கா. எல்லாம் ஃபேமிலியோடு தானே வந்திருப்பா, குழந்தை குட்டியோட. இருந்தாலும் அவள் இவர் வேண்டிக்கிறார், உடனே அனுகிரகம் கிடைக்கிறது. பெரியவா வந்து நான் இருக்கேன் அப்படின்றதான காமிக்கிறார். எப்போவுமே பெரியவா நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கேன், நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பெரியவாளை வேண்டினோன்னா நம்ம கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த மாதிரியான இதுவே கஷ்டமே வராமல் பெரியவா பார்த்துட்டுருவா அப்படிங்கிறதுக்கு. ஆனால் சரியான டயத்தில் ஒரு லாரி அமுச்சு இந்த பஸ்ஸை டோ பண்ண இருக்கா அப்படின்னா மகாபெரிவா தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. பிரேக் டவுன் ஆன பஸ்ஸை டோ பண்ண செய்தது யார் அப்படின்னா, டோ பண்ண செய்தது யார்? நம்ம மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான். அதில் எந்த டவுட்டும் வேணாம். அதுதான் அந்த தலைப்பாக நம்ம கொடுத்துருக்கோம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபெரிவா பதவீஸ்வரன், மகாபெரிவா பதவீஸ்வரன்.